நண்பர்கள் அனைவருக்கும் டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனல் சார்பாக இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய அதிகாரம் மக்களிடம்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு திரும்ப திரும்ப உணர்த்தக்கூடிய ஒரு நாள். நம்மளை ஒரு அரசரோ ஒரு ராணியோ ஆள கிடையாது. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் நம்மளை ஆள்றது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம நாடு இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் டேவாக மாறியக்கூடிய நாள். அதாவது 1950 ஜனவரி 26 நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு குடியரசு தின விழாவாக கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் லா இருந்துச்சு. இந்த தேதியில் தான் நம்ம இந்தியாவினுடைய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது. ஏன் இந்த டேவை நம்மளுக்கு சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1929 ஜனவரி 26 இதே தேதியில் காங்கிரஸ் கட்சி பூரண சுயராஜ்யம் வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த டேட்டை திரும்ப ஞாபகமாக வச்சு 1950 ஜனவரி 26 நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரத்துக்கு இந்த டேவை சூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அரசியலமைப்பு தான் உலகிலேயே அதிகமாக எழுதப்பட்ட ஒரு நீண்ட அரசியலமைப்பாக இருக்குது. இன்னைக்கு ஜனவரி 26 நமக்கு முக்கியமாக கிடைச்சது என்ன அப்படின்னா, நமக்கான அடிப்படை உரிமை கிடைச்சிருக்கு, நமக்கான சமத்துவம் கிடைச்சிருக்கு, மதச்சார்பின்மை நமக்கு கிடைச்சிருக்கு, கருத்து சுதந்திரம், நம்ம பேசலாம், நம்ம நினைக்கிறத நம்ம பேசுறதுக்கான உரிமை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, வாக்குரிமை, இதெல்லாம் நம்மளுக்கு இந்த தேதியில் தான் கிடைச்சிதுங்க. இந்த குடியரசு தினம் ஒரு விடுமுறை நாள் மட்டும் இல்லைங்க, நம்ம உரிமைகளினுடைய பிறந்த நாள்னு கூட சொல்லலாம். நம்ம குரலுக்கு கிடைத்த மதிப்பு, இந்தியாவின் அடையாளத்தின் உச்சம் இந்த நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.